guys, நம்ம வேளாங்கண்ணி டூர் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது இப்போ இது உப்பு கட்டம் பார்த்தோம். அங்கே இவ்வளோ எப்படி ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மண்ணை லைட்டாக இந்த மாதிரி தோண்டி விட்டுட்டு அந்த உப்பு தண்ணியை ஊற்றி வெயிலில் காய வச்சா இது தண்ணி காஞ்சி உப்பு வெளியே வந்துடும். அங்கே பாருங்கள், உப்பு எவ்வளோ நிறைய இருக்குது. வாங்க கிட்டே போய் காட்டுறேன். பார்ப்போம் வாங்க. பாருங்க இப்போ பாருங்க. சரி வாங்க, கொஞ்சம் தூரம் போய் நம்ம அங்கே எதாவது ஆள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசி எப்படி இது ப்ரொசீஜர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் என் தொண்டை கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போய் பார்ப்போம் வாங்க. பேகே போட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. வாங்க. அங்கே ஒருத்தையும் இது டூருக்கு என் ஃபேமிலியோட போயிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கத்து வீட்டெல்லாம் வாங்க, எப்படி பண்ணுறீங்கலாம் கேட்போம் வாங்க. பாருங்க, அந்த சைடு கொஞ்சம் போவோம். அங்கே வீடு கட்டி அங்கே இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் இருக்காங்க, போய் கேட்பாங்க. அது எங்கள் பக்கத்து வீடு, இது எங்கள் காரு. ரொம்ப வெயில் அடிக்குது. எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க இதெல்லாம்? போர் போட்டு அந்த போரில் தண்ணி எடுத்துக்கொண்டு ஒரு டிகிரி வந்து 10 வரும். நம்ம 25 ஆகணும். அந்த கவரை ஓட்டையா கீழாதுடா. இதை வந்து போர்லாம் எடுத்து அந்த மாதிரி அழுகு தண்ணியை வெளியிடுவாங்க. இதில் பாடி காய வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். அந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்சம் இருங்க, நான் ஈவினிங் வந்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் வந்து பாருங்கள், இந்த இடத்த நல்லாயிருக்கும். அந்த சைடு கடல், நம்மளுக்கு அந்த இந்த இந்த அந்த வீடு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு அடுத்து அங்கே கடல் வரும். அங்கேருந்து தண்ணி இங்கே கொண்டு வந்து தண்ணி ஊற்றி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது ஒரு போர் இதுக்குள்ள சைடில் போட்டிருப்பாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு கட்டை தெரியும்னு நினைக்கிறேன், அதை வச்சு இழுத்து இது பண்ணுவாங்க. அங்கே உப்பு தெரியுது, அந்த பாருங்கள் ஒயிட் கலரில், அது உப்பு. இந்த இதை பாருங்க, இவர் நம்ம சப்ஸ்கிரைபர். வாங்க ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, இது உப்பு. இப்போ பாருங்க, நல்லா கல் கணக்கில் இருக்குது. கல் உப்பு இது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். டேஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு வீட் பாருங்க, டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப புளிப்பாக இருக்குது. பாருங்க, ஃபுல்லாகவே உப்பு தான். ஒரு மாதிரி பட்டது, கண்ணு போச்சது எனக்கு. டைமண்ட் மாதிரி இருக்கு எல்லாமே. வாங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். பாருங்க, எல்லாம் சீராக இருக்கு. பாருங்க, இதில் உப்பு தான். ப்ளீஸ் இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. பாருங்க,
சைடில் உப்பு சேர்ந்துருக்கு. வேலை நல்லா இருக்குது பாருங்க. பாருங்க, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நல்ல வீடியோ போட ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, உப்பு இது மாதிரி போயிட்டு இருக்குது. மண் இது, இதில் உப்பு தான் தண்ணி மாதிரி போகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து பார்த்துட்ருக்காரு. பிசு பிசுன்னு இருக்குது, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது. ஆனால் இது வந்துட்டு என்ன தண்ணி கூட கலந்துருக்கு. அதுதான் அங்கே தான் பெரிய மலை மாதிரி இருக்குது. இல்லை கல் மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க, இவங்க தெரியும் நினைக்கிறேன். அங்கே விற்றுட்ருக்காங்க, அதை பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேர், ஒரு 2 பாட்டி. இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது, கையெல்லாம் ஒட்டுது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு. இது நம்ம போகிற வழியில் இருக்கும். அங்கே இது ஒரு குறுக்கு வழி நாங்கள் வர்றது. எல்லாம் பார்த்துக்கோ, நல்ல பெரிய இடம் தான். ஒரு 10 சென்ட் இருக்கும், 10 அதுக்கு மேலே இருக்கும் சென்ட். நல்ல இடம். இதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்த வந்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு இப்போ நிறைய உப்பு இது ஃப்ரீயாக உப்பு எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நாங்களே உப்பு எடுத்துகிட்டு போகிறோம், லைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். பாய், see you. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.